செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதம் என்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பாதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவநதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. பிள்ளையாரப்பா, போற காரியம் நல்லபடியா நடக்க நீதான்பா அருள் புரியணும். ஏன் ராமசாமி, போற இடங்கள்லாம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறியே, உனக்கு கடவுள் பக்தி அவ்வளவு அதிகமா? உயிர் மேல ஆசை அதிகம் சார். அதை இப்ப காப்பாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நாம போற இடம் அப்பேற்பட்ட இடம். நீங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், நான் 10 வருஷமா பொழப்பு பார்க்கற கான்ஸ்டபிள். இந்த காளிங்கராய் எல்லைக்குள்ள இது வரைக்கும் எந்த போலீஸ்காரனும் கால் வச்சதில்ல. நீங்க என்னமோ தைரியமா போறீங்க. ஏதோ உங்க பேரை சொல்லிட்டு நானும் வந்து நேர்ல பாத்துக்கலாம்னு தாங்க வர்றேன். இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு.
காளிங்கராயன். காளிங்கராயன் அப்படின்னு என் பேர் அடுத்தவன் சொல்லி கேட்டு பல வருஷமாச்சு. நான் உங்களை விசாரிக்கலாம் தானே வந்தேன். தெரிஞ்சு பேசாம போறீங்க. அது விஷயமா தான் நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கோர்ட்டா? இன்னும் எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? தம்பி, ஒரு கேஸ் எஃப்ஐஆர் எழுந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வர்றது கவர்மெண்ட் சட்டம். ஆனா கோர்ட்டுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் எழுதுறது இந்த காளிங்கராயன் சட்டம். என்ன நான் சொல்றது? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே கட்டி போட்டிருக்கான். சைலண்டா கழண்டுக்கலாமா? ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இவன் தானே எங்க அப்பா பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது. எஸ். என்ன கம்ப்ளைண்ட்? ராமசாமி, காளிங்கராயன் பாளையத்துக்கு சேர்மனா இருக்கிற காளிங்கராயன் தான் செய்யற அயோக்கியத்தனத்துக்கு கணக்கு வழக்கில்லை. ஊர் ஜனங்களுக்காக கிணறு வெட்ட சொல்லி அரசாங்கம் பணம் கொடுத்தா அந்த பணத்துல டவுன்ல ராந்தி கடையை ஏலம் எடுத்து லாபம் சம்பாதிக்கிறாரு. எங்க ஊர்ல ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டு ரொம்ப வருஷமாச்சு. எல்லாத்தையும் அவரே வித்துடுறாரு. கோவில் சொத்துக்களை தம் பேர்ல மாத்தி பட்டா பண்ணிக்கிறாரு. காளிங்கராயனோட அடியாட்கள் ஆசைப்பட்டா ஊருக்குள்ள இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் முந்தானு விரிச்சாகணும். போன வாரம் பத்மனிங்கிற ஒரு பொண்ண காளிங்கராயன் பையன் கெடுத்துட்டான். அதுக்கு நியாயம் கேட்க வந்த அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்படி ஏகப்பட்ட கொடுமைகளை தாங்கிட்டா நாங்க இந்த ஊர்ல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க நல்லவர் நினைச்சுதான் துணிச்சலா இந்த கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொடுத்தேன். நீங்க மாத்திரம் இவனையும் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்திட்டீங்கன்னா தைரியமா சாட்சி சொல்ல இந்த ஊரை திரண்டு வரும். ஐயா, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடியா. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இது என்ன தம்பி கேள்வி? என்ன பத்தி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இல்லாம என்னோட அயோக்கியன்னு வாயத்திறந்து வாக்கு மூலமே கொடுத்துட்டான். இத பொய்யன் பொசுக்கு நான் சொல்லிட முடியுமா? என்ன நான் சொல்றது? அதாவது தம்பி, இவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு அயோக்கிய கொலகார, இந்த ஊரே என்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா இந்த ஊரே இங்க கூடி இருக்கு. இதுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து உண்மைன்னு சொன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். மிஸ்டர் காளிங்கராயன் மேல இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இன்னும் எதுக்காக பயந்து சாகுறீங்க? நான் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் உண்மைதான், தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து சொல்லுங்கம்மா. உண்மையை சொல்றதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க எப்படி பேசாம இருந்தா நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். இந்த ஊரோட விடுவு காலமே நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. சொல்லுங்க, தயவு செய்து யாராவது சொல்லுங்க. ஏண்டா பைத்தியக்காரா, உண்மையும் நேர்மையும் எங்க பக்கம் இருக்கிறப்போ ஊர் ஜனங்க எப்படா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இதுக்குத்தான் பெரியசாமி முருங்கை மரத்து மேல உட்கார்ந்துட்டு புளிய மரத்தை எட்டி உதைக்க வேண்டாங்கிறது. இப்ப பாத்தியா, முருங்கை மரமே வேரோட சாய போகுது. என்ன தம்பி பாக்குற? என்னடா அவன் சட்டு புட்டுன்னு துப்பாக்கி எடுத்து பட்டாசு வெடிக்க மாதிரி வெடிச்சிட்டான்னா? இதுக்கு பேரு காளிங்கராயன் கோர்ட்டு. என்ன நான் சொல்றது? காளிங்கராயன் சட்டப்படி தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்தாச்சு. இனி கவர்மெண்ட் சட்டப்படி நீ எஃப்ஐஆர் எழுதிக்க. எப்படி தெரியுமா? செத்து போன பெரியசாமி ஒரு தீவிரவாதி. அவன் சாராயம் காய்ச்சனா, சந்தன மரம் கடத்தினா. நான் அவனை பிடிக்க போனப்போ என்ன கொலை செய்ய வந்தா, என்ன காப்பாத்திக்க வேண்டி தற்காப்பு சட்டப்படி நான் அவனை சுட்ட. அப்படின்னு நீயே எஃப்ஐஆர் எழுதி நீயே கையெழுத்தும் போட்டுக்க. என்ன நான் சொல்றது? என்னப்பா அந்த சந்தன மரம்? சீக்கிரம் அனுப்புங்க. அப்பா, வாமா.
என்ன பிரியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மகாராணி மாதிரி நல்லா இருமா. ஹாய் பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூண்ணா. ஏமா, உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் தடபுடலா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அட நீ என்னடானா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதுங்க. அப்பா, என் பர்த்டேக்கு எம்பி வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, கலெக்டர் வந்தாரு. ஓஹோன்னு பார்ட்டி வச்சு கொண்டாடணும். ஆனா இவனோட ஆசை அப்படி இல்லையே. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணும், வேட்டி போட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்பா, ஏன் ரேஞ்ச் உனக்கு ஒத்து வரும், ஆனா இவ ரேஞ்ச் நிச்சயமா உனக்கு ஒத்து வராது. என்னவா நான் சொல்றது கரெக்ட் தானே? சும்மா இந்த பிறந்த நாளைக்கு நீ ஏதாவது ஆசைப்பட்டு கேட்கற, நான் செய்யறேன். நான் கேட்டா எது வேணாலும் செய்வீங்களா? கேளுமா. அந்த மஞ்சள் துணியை மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டையே சுத்திட்டு இருக்காங்களே அந்த கூலி பட்டாளம், அவங்க இந்த ஊரை விட்டே துரத்தணும். உங்க பேரை சொன்னாலே இந்த ஊர் ஜனங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த அப்பாவி ஜனங்களை கொஞ்சம் தைரியமா மனுஷங்களா வாழ விடுங்க. என்னம்மா இது குழந்தை புள்ள தனமா பேசுற? இந்த ஆடம்பரம் அதிகாரம் எதுக்கு தெரியுமா? நீ ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல மருமகளாகணும், இவன் கோட்டையில ஒரு மந்திரி ஆகணும். காளிங்கராயன் பரம்பரை என்னைக்குமே அதிகார வர்க்கமா இருக்கணும். அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டமா. இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. டேய், தங்கச்சிய கோயிலுக்கு கூட்டிட்டு போடா. போதுமா? வாமா, கோயிலுக்கு போலாம். இந்தாங்கம்மா. பாட்டி, நாய்க்கர் தோட்டத்துக்கு நாத்து நட போறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வர வரைக்கும் இந்த குழந்தை பாத்துக்க பாட்டி. சரி கொடு. ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு. சும்மா இருடி. நான் வரேன் பாட்டி. அவ வேலை வெட்டிக்கு போறவ, தினம் பிள்ளை கொடுத்துட்டு போறதுதான் உனக்கு தெரியுமே. நீ போய் பொண்ணாத்த 6 ரூபா கொடுக்கணும், வாங்கிட்டு வா. எழுந்திருப்போ. அப்பா 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 வேண்டாம் 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 வேண்டாம். நாட்டுல ஆம்பளை பொம்பளை கரடி கட்ட எல்லாம் தண்ணி அடிச்சு பாத்திருப்பீங்க. ஆனா ஒரு பச்சை குழந்தை தண்ணி அடிச்சு பாத்திருக்கிய? ஐயோ, பார்க்கலையே. இப்ப பாருங்கடா. வேண்டாண்டே, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. பச்சை குழந்தைக்கு சாராயத்தை ஊத்த போறீங்க. நல்லா இருப்பீங்களா? சேர்ந்து வேடிக்கை பாரு. கொண்டா வாங்கடா. அந்த புள்ள என்னடா பாவம் செஞ்சது? அந்த குழந்தைய கொண்டுடாதீங்கடா. ஐயோ, சாராயத்தை ஊத்துறாங்களே. பாவிங்களா, விட்டுருங்கடா. பாவண்டா, இது மகா பாவண்டா. ஊர்ல இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கீங்களா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? அவங்க கையால உடைக்க வேண்டாம். அவனுங்க காளிங்கராயனோட அடியாளுங்க தம்பி.
காளிங்கராயனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? காளிங்கராயனோட பேரை கேட்டாலே கலெக்டர் கூட கையை கட்டிக்கிட்டு நிப்பாரு தம்பி. இப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தை எப்படி தம்பி எங்களால எதிர்த்து நிக்க முடியும்? அதிகார வர்க்கம் யாரும் பிறக்கிறது இல்ல. அவங்கள நீங்க தான் உருவாக்குறீங்க. 1000 கட்சி எலெக்ஷன் நின்னாலும் நீங்க நினைக்கிற கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்படி ஒரு சக்தி உங்க கையில இருக்கிறப்ப அந்த தனி மனுஷன் எதுக்கு நீங்க பயப்படணும்? பணம், பதவி, அதிகாரம் இது எல்லாத்தையும் விட மனித சக்திக்கு தான் பலம் ஜாஸ்தி. 4 பேர் ஒன்னா சேர்ந்தாதான் ஒருத்தன் பல்லக்கிலையும் போக முடியும், பாடையிலையும் போக முடியும். நல்லவனுக்கு பல்லக்கு தூக்குங்க, கெட்டவனுக்கு பாடையை கட்டுங்க. தம்பி, உன் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்துதான் உனக்கு கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் கட்டபொம்மன். தம்பி கட்டபொம்மன். ஆளாளுக்கு இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்து போச்சுப்பா? இன்னும் என்ன நடக்கணும்? பரம்பரை சொத்தை விற்கவும் கூடாது, பகையாளி விட்டு விலகவும் கூடாதுங்கிற தலையெழுத்துல எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப உங்க சின்ன பேர அந்த குழப்பலி மண்ணள்ளி போட்டுருவான் போல இருக்கு. என்ன சொல்ற? கட்டபொம்மன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோவக்காரன். கண்ட இடத்துல தகராறு பண்ணிக்கிட்டு வம்ப இழுத்துட்டு வருவான். அதனாலதானே அவனை வளர்க்குற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆமா, வளர்த்தேன். அதுல என்ன குறை? அந்த லட்சணம் தான் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. என் தம்பி அந்த காளிங்கராயன் மேல கைய வச்சிருக்கான். இப்ப அது எதுல போய் முடிய போகுதோ? முடிவில்லடா, இதாண்டா ஆரம்பம். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிறானே அவன் தாண்டா ஏன் கட்டபொம்மன். தாத்தா அது தர்மம், சத்தியம், நியாயம், உண்மை இதெல்லாத்தையும் நம்ம கைய கட்டிக்கிட்டு சொல்லும் போது அடுத்தவன் கேட்டானே அது அந்த காலம். அடுத்தவன் கையை விட்டுட்டு சொன்னா கேட்கிறான் பாரு, அதாண்டா இந்த காலம். பாவம்டா, கையில கும்போட போனதுனால தான் காந்தியை சுட்டு கொண்டான். அதே கையில ஒரு AK-47 இருந்திருந்தா சுற்று பாராடா, பக்கத்துல ஒரு பயம் போயிருப்பானா? யோசிச்சு பாரா. மறந்துட்டீங்களா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப சொல்றேன்டா, உங்களுக்கு இது கோமலடா. 20 வருஷமா என் மனசுக்குள்ள அக்ரி குழம்பா கோச்சிட்டு இருக்குதே, அதனுடைய ஆவேசம். உன் புருஷன் செத்ததை நீ மறந்திருக்கலாம், நீ உங்க அப்பன் செத்ததை மறந்திருக்கலாம். ஆனா நான் என் பையன் செத்ததை மறக்க முடியல, மறக்கவும் மாட்டேன். நான் செத்து சுடுகாட்டுக்கு போய் என்ன சுட்டரிக்கிற சாம்பல் காத்துல பறக்குவே, அது கூட மறக்காதுடா. தாத்தா, எங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமையை நாங்க யாருமே மறக்கல. ஆனா அது உண்மையை நாம எல்லாருமே சேர்ந்து கட்டபொம்மன் கிட்ட மறைச்சிட்டோம். தயவு செஞ்சு அவங்கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த கிழவன் முடிக்க முடியாததை ஆரம்பிக்கவும் மாட்டான், ஆரம்பிச்சதை முடிக்காமையும் விட மாட்டான். ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். ஹாய். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வெச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு. உன் வயசு? 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்து தடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா?
பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, இந்த பார், விளக்கெண்ணெய் மூஞ்சி தடவிட்டிக்கிட்டு இதெல்லாம் தேறதா? இந்த பாரு, இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னத்த பாக்குறது நீ? அங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாம், போ. ஏச்சி, போ 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 போ. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா. என்னண்ணே? இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வச்சு. அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போறேன். இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா நாளைக்கு. போ, நேரா ஏன் ரூமுக்கே வந்துரு. சிப்பா. ஏய், என்னடா தலை இது? சூப்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி. பாட்டி வச்சு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற நீ. பழனி, சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற, கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? டேச்சே, போ போ போ. You are selected. You are selected. You are unselected. You are selected. டேச்சே, போ. You are cricket match ball ஆட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். Yes, you are correct. Yes. ஏய் பழனி, என்னடா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அழ சொன்னல. அல்றா. அம்மா எந்திரமா. டேய், என்னடா பண்ண? இந்த பொண்ணு தானே? நான் தவிட்ட சொல்றேன் போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா. மாமா. அட மாப்ள, டேய் கட்ட பொம்மு. எப்படா வந்த? டேய் மாப்ள, எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ன்னு தேய்ச்சு விடுவேன். மாமா. டேய் கட்ட பொம்மு, நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம், நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது? அவங்களுக்கும் தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான். என்னது? உட்காந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பார்க்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல நில்லுமா? அடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவாங்குடியில பிஞ்சு போய்டா. மாப்ள, ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன? அவர்தான் பொண்ணு வெக்கப்பட்டு வரல. வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்றா. சரி, இந்த ஐட்டு தூடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா? ஐட்டமா? அட 5016, 5017, 5020, 5023. இதெல்லாம் நெல்லு தானே? பின்ன பல்லா. இந்த லொல்லு தானே வேற பார மாப்ள. எங்க போச்சு? மாமா, ஆட்ட காணும். மாயமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளங்குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு. கேட்டியா நீ? அட நீங்க ஒண்ணு மாமா. நான் ராமோ காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா. குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோமு. போங்கடே. மாமா, மாப்ள மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. ஆமா, ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு?
அட எதுக்குள்ள போனா என்ன அமுக்க வேண்டியதானே? இருடா, தூக்குற ஓடி போயிருமல்ல. ஆமா. நான் ஒரு கையில தூக்குறேன், நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. டேய், என்ன நண்டா பிடிக்கிற சும்மா தேடுற? காலு கையில மாட்டல மாமா. யாரா அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறா. என்ன சைடுல விடுறா, நடுவுல விடுறா. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி தள்ளிக்கு நான் விடுறேன். கிடைச்சிருச்சு. விடாத அமுக்கு, அமுக்குடா. எங்க போற? வா. நீயா? அப்பா பிடி இரும்பு பிடியா இருக்கு. மாமா எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கொட்டி போட்டுருவேன். ஓஹோ, உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்பிள, அடேங்கப்பா, இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜ்ஜோ, நீ குடுத்துருமா, இவன் இம்சை தாங்க முடியல. ஏன் அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே, அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடு ஓடுன்னு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சியை பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைஸா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிளே, இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அத கேட்க இவ யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டியா வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன் என்ன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இவன் மூஞ்ச எவனாச்சும் பாப்பானா மாமா? அட எவனோ பாக்குறேன் பாத்து போறான். உனக்கு என்ன, நீ பார்க்க பார்க்க மாட்டே? மாட்டேன். அம்மா தாயே, உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி கொடுத்துருமா? சரி கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள, குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன். நினைக்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள, சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கைய ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள, அடிங்க. அட என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன். இந்தா கொண்டா. வா மாப்பிள போலாம். மாப்ள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள, என்ன மாமா? கிழிஞ்சிட்டு போ, பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே விளக்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்லை மாமா. கட்டுப்புட்டு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாடா. ச்சே, இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க? மாமா என்னடா? அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா, பிரியா பிரியா. பிரியாவா? அண்டாவுக்குள்ளயா தெரியறா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையேடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இப்ப பாரு, தெரிய மாட்டான். இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டான். மாமா மாமா அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி மிதிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல்ல, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள. அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு போலாம். அவ நினைப்ப நான் குளிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேய்க்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? டேய், சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதான். மாப்ள வா, சூடாறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? போட. எங்க வட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க, வச்சு கட்டுறீங்களா? மாமா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா பிரியா. பிரியாவா? பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கிறீங்க? டிஃபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல. ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா, நீ போய் 2 தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா? அது என்ன தோசை? அட ஊடுமா, ஒரு இடத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா தட்டி வந்துட்டா மாமா.
தட்லி வந்துட்டாளா? மாமா பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? பஸ்டா கிளம்பி சாவு. நீ ஏன் சாப்பிடும் போது அவளை நினைக்கிறேன்? நான் எங்க மாமா நினைக்கிறேன்? அவதான் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. வந்து அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதான், தர்மம் இல்லதான், தப்புதான். ஒரு நிமிஷம் கையெடு. நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நீ இங்க வந்த? நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராத்திரி எதுக்கு வந்த? தனியா இருப்பல்ல, துணைக்கு கூட படுத்துக்கலான்னு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை கூட வந்து படுக்கிறேன்னு சொல்றிய? இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பளை கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தாலும் படுப்பா. இது பாரு, நீ வெளியே போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த தொட்டு பேசுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு. போக முடியாது. பார், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள்ள. மாமா நீங்களா? நான் தான். இவன் நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சு அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஐயோ, நீ தாண்டா கலியுக ஹரிச்சந்திரன். மாப்பிள்ள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதனால கடனை திருப்பி வாங்குறதுக்கு ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவ காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்டை அந்த பக்கமா கட்டு. என்ன? மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது? சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசிட்டு அங்க முடியல தாயே. அம்மா மா அம்மா. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? ச்சே, என்னடா இது? மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வர போலாம். மாமா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ண நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இது 30 நாள்ல உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல, மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல, அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதென்ன சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க இல்ல, அவரு. ஆறாமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே. இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம். மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். தவுசன் அடிக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி, நான் வரேன். உனக்கு கூச்சம் போயிரும். பிரியா மேல பிரியா காதல் வந்துரும். அட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பண்ணலே. இது எது கொண்டு வந்திருக்க? அதுக்கு தான் இதுல பாட்டு வரும். நாய் பண்ணுவேன்,
கூட நீ சேர்ந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் பாரு காதல் புட்டிக்கிட்டு வரும். டேய் கால தூக்கு. இது பின்ன காலடா, இது பெரிய ஸ்ரீதேவி காலு, அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. என்ன கட்டமொன்னு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துறா, பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல, நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த மாதிரி கட்டபொம்மை பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கும். டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி விடு. வேணாம் வேணாம் வேணாம், நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன ஏன் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி துருப்பிடி அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. அவளை நீ பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது. அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு, சும்மா வட 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 கொல 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 பல 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 மல 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 இருக்கும். உள்ள போனா கூச்சம் போயிரும்ல. கூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. ஆமா கொஞ்சம் பார்த்து இறங்க. பார்க்காம இருக்க போகுது. இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ, அப்படி வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க, அவனையே இருக்கிறீங்க. வாங்க. அட கொஞ்சம் இருங்க மாமா, செருப்பை போட்டு வந்துடுறேன். அதாவது ஒண்ணே முக்கார செருப்பு அது கிடக்குது அங்க பாருங்க. ஐயோ நாயே. எதுக்கா நாய்? செருப்பை காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்றா? மானா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அடடடடடடடா, பாத்தீங்களானே, ரோமாபுரி ராணிதான் ராணிதான். ஏட்டி உதைச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க? வேலைக்காரிங்க. அம்மா இருக்காங்களா? டேய் தொடாதே, இங்க எல்லாத்துக்கும் காசு. ஐயோ என்கிட்ட இல்ல. மேல போ. போடு பூவ. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. அடிச்சு துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது, 10 பைசா இல்லாத உள்ள வர விடுவாங்களா? என்ன துண்ட தெரியுதா? தூரே நீங்க வாங்க. மாப்ள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சிங்களா?
வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன். நீங்க வாங்க மாப்ள. மாமா அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. நானே சாய்ச்சிட்டேனே. அடங்க பழைய பாதேஷ் பயமாவனா. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும்போது பூர மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? மாப்ள ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. பாடுறா. மாமா அவ பாக்குற பார்வையே சரியில்லை. பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள. இது வரைக்கும் எந்த குறை இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா நீங்களும் இருங்க மாமா. ஆமா, நீ இருந்து பார்த்து போடானே. இருந்து பாக்குறதுக்கு இது என்ன சினிமாவா டிராமாவா? போடா போடாங்கற மாமா. ஏய் ஏய், ராஜப்பா ஏன்டா அவளை அடிக்கிற? ஊர் உலகத்துல யாரும் செய்யாதே என் பொண்ணு செஞ்சுட்டா. அடே, ஆடி மாசம்னா காத்து, மார்கழி மாசம்னா பனி, வயசு பொண்ணா காதல். அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நடக்கத்தாண்டா செய்யு. அதை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டிய பெத்தவங்க கடமை. என்ன நான் சொல்றது? அட நீயா மாலற? டேய், இது வரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்லை. முத ஆசைப்பட்டிருக்கா. அதுலாண்ட கள்ள தூக்கி போடுற. நீ அழாதம்மா. நீ விரும்பின கட்டபொம்மனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற. இவன் கிடக்குறான். போமா போ. என்ன பண்ணீங்க? கட்டபொம்மன் கருமாதி நடத்த சொல்லிட்டு இப்ப தங்கச்சி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நடக்க போறது கட்டபொம்மன் கருமாதியா இல்ல தங்கச்சியோட கல்யாணமா? ரெண்டு நடக்கு. அவனுக்கு கருமாதி, என் பொண்ணுக்கு கல்யாணம். ராஜப்பா, நம்ம பிரியாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ வளர்க்கிற சாதாரண ஒரு கிளி செத்துட்டாலே துடிதுடிச்சு போயிருவாடா. அப்பேற்பட்டவ தன் காதல செத்துட்டான்னா சும்மாவா இருப்பா? தூக்கு போட்டுக்குவாடா. என்னப்பா சொல்றீங்க? முதல்ல பிரியாவை நம்ம எம்பி பையனை கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கதையை முடிப்போம். என்ன நான் சொல்றது? புரிஞ்சுக்கிட்டா சரி. நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுற. அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டபொம்மு, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு.
வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி யார் நீரு ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா, காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நாங்க கூட அந்த கல்யாணத்தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. ஓஹோ மாமி ஆச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின்னு இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன்னா மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன். பழக க்ளோஸா பழக, எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்கோ ஏறுங்கோ ஏறுங்கோ. வெக்கப்பட்டு இருக்காத சுவாமி. எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டிலாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டினோம் கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ வந்துட்டோம். நம்ம ஆத்து கல்யாணம் வர வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல ஒரு மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்ன கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமி. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன அப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள்ளை வீடாக்கும். என்ன என்ன நோண்டா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா அதுல தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடுதா? மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்ணா எடுத்து சீ புட சீ. என்ன எங்க? எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்கடா. என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யி நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் தான் வரும். அம்மா கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாறு. என்ன ஏண்டி சும்மா நோண்டிட்டே இருக்க?
அது வருதுண்ணா. அதுனா அது வருதுண்ணா. அதுனா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்கா, அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துறே? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போகணும். நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான். நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மை நாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே என்ன போடி. மாமி, நோக்கு பாத்ரூம் வரல? எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா. கொஸ்டின் கொன்னப்பமாகுது. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய் உன் ஆத்துக்காரியும் என் ஆத்துக்காரியும் சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவன் 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல. போய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அடிச்சுன்னு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளையா எடுத்து பொண்ணாச்சு வாங்க. மாமா, மாமி, சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும், வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பாக்கணும். இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய். மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய், நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய், என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க. இரா வர்றா, இரா பாடு. வாங்க வாங்க, உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா நேனாம ஜீவன கேதுனா அண்டே பத்ராமி சுபகே சர்வகார்யார்த்த. தாலி கீலி கட்டின பேத்துருவேன், பேத்து. எந்திரடா. எல்லாரும் மேல எந்திரிங்க. அப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், கைய தூக்குங்க. துப்பாக்கிய எம்பி அசியாத. ஏன்னா பட்டு மாமியா வந்தது ஒரு ஆம்பளையா? அத பத்தி இப்ப நமக்கு என்னடி? அது இல்லன்னா நடக்க கூடாத ஒரு ஹைலைட் நடந்துடுத்து. என்னடி சொல்ற அலமோ? அந்த ஆம்பளையோட சேர்ந்து நான் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன். ஐயோ அலமோ, இத என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோடி. ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுடாத. மாட்டேன், பணம் போயிடும். கரெக்டா மாலைய. டேய் குடா தாலிய. கட்டி மேல, கட்டி மேல.
மாப்ள. எல்லாரும் பூ போடுங்க, இல்லன்னா உங்க வாயில குண்ட போட்டுருவேன். போடு. ஸ்டாப். எம்பி, தாலி கட்டி முடிஞ்சாச்சு. இனி பொண்ணை மாப்பிளே பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள. என்ன பிரியா, வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா? இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா. உங்க யார்ட்டையும் சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை அப்படி. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க தாத்தா. என்னங்க? என்ன? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தாத்தா, அம்மா, உங்க அண்ணன் எல்லாரையும் கூப்பிடுங்க, சாப்பிடலாம். அவங்கதான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. நான் என்ன போய் கூப்பிடுறது? நீ வேணா போய் கூப்பிடு போ. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம். இந்த வீட்டுக்கு யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்க வேலையை மட்டும் பார்த்தா சரி. மற்றபடி இங்க யாருக்கு விருந்து சமைச்சு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வேண்டாம். அத்தை, எங்க மேல உங்க எல்லாருக்கும் கோவமா இருக்கலாம். அதுக்காக நீங்க எதுக்கு பட்னியா இருக்கணும்? வாங்க சாப்பிடலாம். ஆடு நனையுதேன்னு போனாய் உட்காந்து அழுதுதான். நாங்க சாப்பிடலன்னா உனக்கு என்ன? போய் வன் வேலையை பாரு. தாத்தா, நீங்களாவது வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. காரி துப்புவான் புருஷன். அத நாங்க கழுவிக்கிறதுக்கு பின்னாலேயே பொண்டாட்டினி பன்னீர் சொம்போட வருவியா? தபார் நல்ல மாட்டுக்கு. அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு. நீங்க மூட் அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அப்செட்? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊர் மில்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும்.
500 முட்டை நெல்ல அரைச்சா 500 முட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ இன்னைக்கு காலையில என்னங்க என்ன? டவுனுக்கு தானே போறீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல போறப்ப அம்மா தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்களேன். நான் சொல்றது கேட்க இந்த வீட்டுல யார் இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. யாராவது ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனோம். அவங்க பேசலைன்னாலும் பரவாயில்ல, நாம போய் பேசுறதுனால நாம ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம். இப்ப என்னன்ற, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனோம், அவ்வளவுதானே? தாத்தா, நான் டவுனுக்கு போறேன். சுருட்டு வாங்கிட்டு வரட்டுமா? வேற ஏதாச்சும்? டே மயில்சாமி, புத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியே, நம்ம வயலுக்கு தண்ணி திருப்பியாச்சான்னு பாத்தியா? நெல் அரைக்கிற மிஷின்ல பெல்ட் அறுந்து போச்சான். டவுன்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டுமா? அம்மா, உங்களுக்கு ஏதாச்சும்? பேச வேண்டாம். இந்த வீட்டுல யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு உரிமை இல்ல, தகுதி இல்ல, எந்த உறவும் இல்ல. அப்படி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நீங்க பேச மாட்டீங்க, பேச வேண்டாம். தாத்தா, நல்லதே சிந்திக்கணும், நல்லதே செய்யணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் நானும் செஞ்சிருக்கேன். ஒரு பொண்ணை காதலிச்சேன், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். இதான தப்பு? இதுக்கு போய் நீங்க பேசாம இருந்தா எப்படி? அண்ணன், அப்பா இல்லாத குடும்பத்துல அண்ணன் தான் தகப்பேன், அண்ணி தான் தாயின்னு சொல்லுவாங்க. நானும் உன்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தாய்க்கு தலைமை மட்டும் போதும்னு நீ ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட. அதனால என்ன பிரிச்சுட்ட. நீ பேச மாட்ட. அம்மா, ஒருத்த 1000 தான் தப்பு செஞ்சிருந்தாலும், ஊரே அவனுக்கு வெறுத்தாலும், பெத்த தாய் அவனுக்கு ஆதரவு காட்டுவா. நான் ஒரு கல்யாணத்தை பண்ணதுக்காக உன் மனசை கல்லாக்கிக்கிட்டேம்மா. அம்மா, உன் வயிற்றுல பிறந்தத நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா நீ அதே பாவமா நினைக்கிறேன்னு இப்பதாம்மா புரிச்சுக்கிட்டேன். நீ பேச வேண்டாம், நீ பேச வேண்டாமா? பிறந்த வீட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இவ தைரியமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளே, ஏன்? அவன் என்ன நம்புறான், நான் உங்களை நம்புறேன். ஆனா நீங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காத இந்த வீட்டுல நான் இருக்க தயாரா இல்ல. இருக்கிற கோபத்தை பேசி தீர்த்துட்ட, வீட்டை விட்டே வெளியே கிளம்பிட்ட. ஆனா எங்க மனசுல இருக்கிற கோபத்தை பேசி தீர்க்கவும் முடியாது. அப்படியே பேசுறாலும் பிரயோஜனப்பட்டு வராதுரா. ஏன்னா இந்த வீட்டுக்கு கூரையா இருக்க வேண்டிய நீ விரோதி வீட்டு வாசப்படி ஆயிட்ட. அதனாலதான் எந்த வீட்டு மண்ணை நீ மிதிக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சோமோ அதே வீட்டுல பொண்ணு எடுத்து மறுபடியும் ஆயிட்ட.
அதான்டா எங்களால தாய்க்க முடியல, பேச்சே வரல. இவங்க அப்பா பண்ண தப்புக்காக நாங்க ஒண்ணு இந்த பொண்ணை வெறுக்கல. அதே சமயம் உங்க அப்பா எப்படி செத்தாங்கிறதையும் நாங்க மறக்கல, மறக்கவும் முடியலடா. என்ன தாத்தா சொல்றீங்க? இன்னைக்கு நீ உங்க அண்ணன் 2 பேரும் அப்பா இல்லாத பிள்ளையா நிக்கிறீங்களே, அதுக்கு காரணம் யார் தெரியுமாடா? எனக்கு கொள்ளி வைக்கிறதுக்காக ஒரு மகனை பெத்து வளர்த்து அவருக்கு நான் கொள்ளி வச்சுட்டு அந்த நெருப்ப சுமந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமாடா? இந்த மாதிரி பூவும் பொட்டுமா மகாலட்சுமிமா இருந்தவங்க அம்மா இன்னைக்கு இந்த கோலத்தில் நிற்கிறாங்களே, அதுக்கு காரணம் யார் தெரியுமாடா? நீ தொட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கிறியே, இவளை பெற்ற அப்பன் காளிங்கராயன். 20 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு உங்க அப்பன் தான்டா சேர்மன். அப்போ காளிங்கராயனும் உங்க அப்பனும் ரொம்ப நெருக்கமா தான் பழகினாங்க. ஆனா பல்லுல விஷத்தை வச்சுக்கிட்டு அறையில கருணாகம் மாதிரி பதவி ஆசைய மரத்துல வச்சுக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்தா காளிங்கராயங்கிறது உங்க அப்பனுக்கு தெரியாதுடா. அவன் சேர்மன் ஆகணுங்கிறதுக்காக உங்க அப்பன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக திட்டம் போட்டான். அந்த சமயத்துலதான் காளிங்கராயன் வீட்டுல ஏதோ குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி உங்க அப்பன் அவன் வீட்டுக்கு வரவழைச்சான். ஏன்பா காளிங்கராயங்க? ஐயா வெளியே போயிருக்காருங்க, இப்ப வந்துருவாருங்க. உங்களை உள்ள உட்கார சொன்னாருங்க. அப்படியா? ஐயா திண்ணில உட்காந்தா என்னதான் திட்டுவாங்க, நீங்க உள்ள உட்கார்ந்தீங்கன்னா. சரி சரி. அண்ணே நீங்களா? தப்பா நினைச்சுக்காதம்மா. காளிங்கராய வெளியில போயிருக்காரு, உள்ள உட்காருங்கன்னு வேலைக்காரன் சொன்னா அதான் வந்துட்டேன். அவர் வெளியில தானே இருக்காரு. நான் போய் பாக்குறேம்மா. பாத்தீங்களா, நான் சொன்னேன் நம்ப மாட்டேன். நீங்க என்னப்பா சொல்ற? உன் வேலைக்காரன் தான் நீ உள்ள உட்கார சொன்னேன்னு சொன்னா அதான் உள்ள வந்த. கையும் களவா மாட்டணும்னு கதைய அளக்குற. காளிங்கராயா என்னங்க? என்னடி பத்தினி வேஷமா போடுறீங்க? என்னப்பா என்ன சொல்ற நீ? எல்லாம் பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். 10 வருஷமா நம்ம ஊர்ல சேர்மனா இருக்கிற பொண்ணு ரங்கத்து மேல இப்படி ஒரு பழி சுமத்துறாங்கன்னா நாங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. அதே சமயத்துல கட்டின புருஷனே பொண்டாட்டியை நடத்த கட்டவன்னு சொல்லும் போது இதை நம்பாம இருக்கவும் முடியல. இத பாருமா சரோஜா, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற பதில வச்சுதான் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல முடியும். உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் கள்ள தொடர்பு உண்டா இல்லையா? குழந்தைகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பொண்ணு ரங்கத்துக்கு கள்ளத்தொடர்பு இருக்கான்னு பஞ்சாயத்துல கேட்டா ஆமான்னு சொல்லணும். இல்ல பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம கழுத்தறுத்து கொன்றுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏமா இப்படி பேசாம இருந்தா எப்படிமா? உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டு. அட தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சேர்மன் பதவி வேணுமா? நான் கூட என்னமோ நினைச்சேன், இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவன் எல்லாம் நடுத்தரவுல நிக்க வச்சு செருப்பால் அடிக்கணும். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. தெய்வத்து மேலேயே தேவடைய பட்டம் கட்டின மாதிரி உங்க மகன் மேல நான் அபாண்டமா பழிய சுமத்துட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. பட்டம் தவறி மழை பெஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? இது அங்க சொல்லாம இங்க வந்து சொல்றியம்மா. அப்படி சொல்லலன்னா என் பிள்ளைங்களை கொன்னுடுவேன்னு என் புருஷன் என்ன மிரட்டினாரு. என் குழந்தைங்களை காப்பாத்திக்க என் மானத்தை விட்டு நான் பொய் சொல்லி. உன்னுடைய சூழ்நிலையில எந்த தாயா இருந்தாலும் இப்படித்தாமா ஒரு பொய்ய சொல்லி இருப்பா. ஆனா
என் பையனை பத்தி எனக்கும் என் மருமகளுக்கும் நல்லா தெரியும். அவன் மனசு இருக்கு சுத்தமான தாய்ப்பால் மாதிரி. ஆண்டவரே நினைச்சாலும் அதை அசிங்கப்படுத்த முடியாது. ஓமா ஓமா. ஐயா, உங்க பையனை கூப்பிடுங்க. அவர் கால விழுந்த மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அட பாவி, இடுப்புல கட்டுற வேட்டி மானத்துக்கோ தோல்ல போடுற துண்ட மரியாதைக்கோன்னு வாழ்ந்தவர் பொண்ணுரங்கம். அப்படிப்பட்டவரை என்ன காரணமா காட்டி கொன்னுட்டியேடா. இனிமே நான் சும்மா இருக்க போறதில்ல. இப்பவே போய் ஊரை கூட்டி நடந்த உண்மை சொல்ல போறேன். எங்கடி போற? நான் சேர்மன் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. புருஷ எப்பவுமே பக்கத்துல இருக்கான்னு சொல்றதை விட அவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கான்னு சொல்றதாண்டி பொண்டாட்டிக்கு பெருமை. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒண்ணு பண்ற, பொண்ணுரங்கம் போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிற. அப்பதான் ஊருக்குள்ள நான் சொன்ன பொய்யெல்லாம் எப்பவுமே உண்மையா இருக்கு. இப்படி பண்ணிட்டேடா. என்ன விட்டுட்டு போறா? எப்படிடா மனசு வந்தது? பாத்தியா, திருட்டுத்தனமா பழகிட்டு இருந்தாங்க. விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க. காளிங்கராயன் சொன்னது சரியா தான் போச்சு. என்ன மாப்பிள சொல்லாம மாமனா வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஏதாவது சீர்வரிசை வேணுமா? அப்பா வேற ஊர்ல இல்ல. உனக்கு வேண்டிய சீர்வரிசையை நானே தரேன். எனக்கு வேண்டிய சீதனமே உன் அப்பனோட உயிர் தாண்டா. என்ன மாப்பிள விளையாடுறீங்க? Ah!
என்னைக்குதான் உங்க அப்பனோட சாவு என் கையில தாண்டா. இன்னும் உங்க ஆத்திரம் அடங்கலையா? காளிங்கராயன் தலைய வெட்டி என்னைக்கு என் தாத்தா காலடியில போடுறனோ அன்னைக்குதான் என் ஆத்திரம் அடங்கும். என் அப்பா செத்துட்டா மட்டும் இந்த குடும்பத்துல போன சந்தோஷம் திரும்பி வந்துருமா? இல்ல உங்க அப்பா தான் உயிரோட வந்துருவாரா? சாக போறது உங்க அப்பா, அதனாலதான் நீ அப்படி பேசுற. அது இல்லைங்க, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது ஏன் புருஷன், அதனாலதாங்க இப்படி பேசுறேன். ஜெயிலுக்கு போறது பத்தி நான் கவலைப்படல. உன் அப்பா செத்து சுடுகாட்டுக்கு போகணும். அப்பதான் எரிமலையா குதிச்சிட்டு இருக்க என் மனசு அடங்கும். உங்களுக்கு இருக்கிற ஆத்திரம், வெறி, கோவம் எல்லாமே நியாயம்தான். அதே சமயத்துல என் சொத்து, சொகம், சொந்தம், பந்தம் எல்லாமே நீங்க தான். அதை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. என் அப்பா செஞ்ச கொடுமையில என் அம்மாவை இழந்த, மறுபடியும் எங்க அவர் கையால ஏன் தாலிக்கும் ஆபத்து வந்துருமோதாங்க பயமா இருக்கு. தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஆண்டவன் கிட்டயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ தாங்க தாலி பிச்சை கேட்பா. ஆனா நான் கட்டின புருஷன்கிட்டயே தாலி பிச்சை கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன அனாதையாக்கிடாதீங்க, என்ன அனாதையாக்கிடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs, அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்களே. புதைக்கிட்டோம், எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ்ல எல்லாம் குழி சுத்தி நிப்பா, அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்பட்டி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன், 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே.
டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்னு? அண்ணா, சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ஐயோ ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. டேய் பழனி, பாத்தியா, இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடியும். போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இதென்ன குப்பை தொட்டியா? சாம்பல தட்டுற? என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு இருக்கும்போது மூஞ்சில டப்புன்னு அடிச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவெஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனை. உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்களே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டி போனவன் எந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா. டேய், உனக்கு தேவை மோதிரம் தானே? வந்துச்சுல, மூடிக்கு போடா. போடா. டேய், பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா, தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு, பணம் தூக்கி குடிக்குள்ள வைங்கடா. எடுத்துங்க. யாரா கரையான் தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? டேய், பாருங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துக்கடா. எங்க புதைக்கிறவங்க ஒரு தடவை கையை தூக்குங்க. கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய், மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். புதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா. பணத்தை தூக்கி குழிக்குள்ள வைக்கடா. நிறுத்துங்க. யாரப்பா? ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய், இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சார், செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டியன். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க. என்னது இது? போஸ்ட் மாடம்னா இதால 2 3 அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? குடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ஐயா நான் இல்லையா. ஐயா விட்டுருங்க. தெய்வத்தா, என்ன வேலை இது? தலை சீவிட்டு இருக்கேன் தாத்தா. யாரை கேட்டு தலை செய்வற? யாருக்கு யார தலை வாடுறதுன்னு கணக்கே இல்லையா? அறிவில்லை உனக்கு? ஏய், போ இந்த பக்கம். கெடுத்துட்டியே. என்ன தாத்தா? இந்த தலை இப்படியே வர்றது? இதுக்கு தானா? என்ன தேடுறீங்க? என்னமோ தேடுற. தலை சீவறதுக்கு சீப்புன்னு ஒண்ணு வேணும், தெரியுமில்ல? தெரியும். அது எங்கிட்ட இருக்கு. நீ வச்சுட்டு இருந்தா நான் எப்படி சீவறது? தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்ட? அந்த காலத்துல என் வீட்டுக்காரி தலையை நான் பின்ன,
அவன் என் குடுமையை பின்ன, அவ பின்ன, நான் பின்ன, அப்படி பிடிக்கும். துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லாம் கூட நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கோம். முதுகு தேய்க்கிறது என் பொண்டாட்டிக்கு நான் தேய்க்க வேற எவன் தேய்ப்பான்? பொண்டாட்டி என்னதாச்சு? இந்த பூவை கொடு. இந்தாங்க. என்ன இத்திரோண்டு பூவு? மிச்ச பூவெல்லாம் நீ வச்சுக்கிட்டியா? இந்த ஒளிச்சு வச்சிருக்கியா? கொண்டா. ஷபாஷ். எப்படி? நல்லா இருக்கு. அம்சமா இல்ல? ம். ஏய், இங்க வாடா. எப்ப போன எப்ப வர்ற? எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வர வேண்டாமா? பேசிட்டீங்கடா. முதல்ல கட்டில போய் அலங்காரம் பண்றா. போடா. தாத்தா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்? சொல்லவே இல்லையா? அது இனிமே தான் சொல்லணும். இனிமே தான் சொல்லு. அய்யோ, என்னது ஒரே ஒரு சீனி போட்டு விட்டுருக்க? அது போதும்னு சொல்லிச்சுல்ல. போதும் சொன்னா உடனே விட்டுறதா? குழந்தை பாவம் அதுக்கிட்ட தெரியும். உன்ன இரும்ப வர. என்ன தாத்தா? முதல்ல நீ போடா. அண்ணி நீங்களா ரெடியா? ஜீப் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். 2 பேர் போறதுக்கு ஜீப் எதுக்கு? மோட்டார் பைக்ல போங்க. 2 பேர் போறதுக்கா? ஏன் ம். நீங்களா கோயிலுக்கு வரலையா? நாங்க வரல. ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஏன் முடியாது? ஏன் முடியாது எதுக்குங்கறதெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்னக்கா, என்னமோ சொன்னேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அது நீங்க கோயிலுக்கு போன எங்களால வர முடியாதுன்னு சொன்னேன், அதான். நீங்க வராம நான் போக மாட்டேன். ஐயோ இல்ல ராஜா, நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, அதான் சொன்னேன். என்ன வேலை? அது எல்லாம் அந்த வேலைதான். அந்த வேலைனா? சொல்லாம விட மாட்டா போல இருக்கே. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சதா? அது தாத்தா வந்து அது மோட்டார் பைக்கு. இந்த எல்லா நகையும் பூட்டு, மொத்தமா பூட்டு. என்னது இவ்வளத்தையுமா? இந்த காலத்துல யார் தாத்தா இவ்வளவு நகையும் போட்டு போறாங்க? உங்க ஆசைக்காக ஒண்ணே ஒண்ணு மாட்டி விடுறேன். காசு மாலையா? மாட்டு மாட்டு மாட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கட்டே சத்தா எவரோ உள்ள விழுந்துச்சா? யாரு விழல தாத்தா? கட்டில ஒரு கால் உடைஞ்சு போச்சு. கட்டில ஒரு கால் உடைஞ்சு போச்சா? இப்ப என்ன தாத்தா செய்யறது? உங்ககிட்ட 2 கால் இருக்குல்ல, ஒட்டி அதுக்கு வை. என்ன கால் கால் கத்திட்டு இருக்கீங்க? மோட்டார் பைக் ரெடி. மோட்டார் பைக் ரெடியா? அவசரப்படாதடா. இப்படி வா மாமா. நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த கிழவனால ஆசீர்வாதம் பண்ண முடியலடா. இப்ப பண்றேன்டா. ஆமா, வீட்டை விட்டு புறப்படும் போது அண்ணி மட்டும் ஏதோ சொன்னாங்கல்ல, சாமி கும்பிட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல, என்னது அது? உங்க வீட்ல போய் சொல்றேன். இப்ப சொல்றியா இல்லையா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சொல்லுன்னா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்.
நான் என்ன தெய்வத்தையா பார்க்க வந்தேன்? இந்த தெய்வத்தால தான் பார்க்க வந்தேன். நீ எதுக்குடா என்ன பார்க்கணும்? உனக்கு கல்யாணம் பண்ணதான் எங்க வீட்டுல இருந்து தங்கச்சி தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பதிலுக்கு உங்க வீட்டுல தாலி வாங்க வேண்டாம்? புரியல? ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டா அது சுமங்கலி கல்யாணம், தாலி இறங்கிட்டா அது அமங்கலி கல்யாணம். இப்ப நான் உனக்கு பண்ண போறது அமங்கலி கல்யாணம். பாரு, இந்த சீர்வரிசையில உனக்கு தான். ஒரு பொம்பளை கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுறியே, நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க தம்பி கட்டபொம்மன் கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லி பாடுறா. சும்மா நிறுத்துறி. இத பாரு, நல்ல நேரம் போறதுல வர மரியாதையை கத்தி எடுத்து தாலி அறுத்துக்கிட்டு வெள்ளை புடவை கட்டிக்கோ. இல்ல நானே தாலி அறுத்துட்டு புடவை கட்டி விடட்டுமா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா உனக்கு காப்பாத்திக்க தெரியலையே. ஏய் தெய்வத்தா, உன் கற்பனை விளையாடுறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ விதவையாகணும். நான் கொடுக்குற இந்த வெள்ளை புடவை கட்டிட்டு வந்து உன் தாலி எடுத்து கொடு. இல்லன்னா நாங்கெல்லாம் உள்ள வந்து உன் கோலத்தை பார்க்க வேண்டியது வரும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், புடவை கட்டிக்கிறேன். எனக்கு உங்க கையால எனக்கு போட்டு வச்சு விடுங்க. போய் உங்க போட்டு எடுத்துட்டு வாங்க. போட்டு வச்சு விடுங்க. எல்லாரும் இந்த கொடுமை தாக்க முடியல, தாக்க முடியல. இப்ப என்னாச்சு? ஏன் அழுகுற? வெள்ள புடவை கட்டினா நீ விதவையாருங்க? நான் தான் உயிரோட இருக்கேன்ல. ஐயோ
பாரு, ஏமல் ஒண்ணும் தப்பு இல்ல. நான் தான் அங்கேயே சொன்னல மரியாதை தாலி கட்டி கொடுத்துருன்னு. நீ தான் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச. நான் ஒரு வித்தியாசமா புருஷன் உயிரோட இருக்கும் போதே தாலி மட்டும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன புருஷனை கொண்டாதான் தாலி கொடுப்ப, நீங்க ஓடி வந்துட்ட. அதான் கொண்டுட்டேன். என்னாச்சு நீ சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லு, சொல்லுங்க, 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 என்னாச்சு சொல்லு.
அந்த காளிங்கராய உங்க குடும்பத்தையே அழிச்சிட்டான் தம்பி, அழிச்சிட்டான்.
கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. கட்டபொம்மன் கீழே இறங்குங்க. என்ன பாக்குறீங்க? இவங்க ரெண்டு பேரும் தீவிரவாதிங்க. இவங்களை பிடிக்க வந்த என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. தற்காப்புக்காக நான் அவங்கள சுட்டுட்டேன் அப்படின்னு எஃப்ஐஆர் போடுவேன். சட்டப்படி நீங்க ஒரு குற்றவாளியா இருக்கலாம், ஆனா நியாயப்படி நீங்க நிரபராதி. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டே எதிர்த்தான் அந்த கட்டபொம்மன். அதுக்காக வெள்ளக்கார அவனை தூக்குல போட்டான். இந்த ஊர் மக்களுக்காக நியாயமா போராடி இந்த அயோக்கியம் காளிங்கராயங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்த இந்த கட்டபொம்மனை தூக்குல போட நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க போகலாம்.